ஜிஎஸ்டி வரி அல்ல வழிப்பறி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஜிஎஸ்டி என்பது வரி அல்ல வழிப்பறி. தன் பிணத்தின் மீதுதான் ஜிஎஸ்டி அமல்படுத்த முடியும் என்று முதலமைச்சராக இருந்தபோது கூறினார் மோடி என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பிரதமரான பிறகு ஜிஎஸ்டி பொருளாதார சுதந்திரம் என்று கூறி ஒரே நாடு ஒரே வரியை கொண்டு வந்தார் என்றும், பேச நா இரண்டுடையாய் போற்றி என்று மோடி இரட்டை வேடம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். ஜிஎஸ்டி வரி அல்ல வழிப்பறி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். ஹோட்டல் முதல் டூ வீலர் பழுது பார்ப்பது வரை அனைத்துக்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பதா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தன் பிணத்தின் மீதுதான் ஜிஎஸ்டியை அமல்படுத்த முடியும் என்று முதலமைச்சராக இருந்தபோது கூறினார் மோடி என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். பிரதமரான பிறகு ஜிஎஸ்டி பொருளாதார சுதந்திரம் என்று கூறி ஒரே நாடு ஒரே வரியை கொண்டு வந்தார் என்றும், பேச நா இரண்டுடையாய் போற்றி என்று மோடி இரட்டை வேடம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். ஹோட்டல் முதல் டூ வீலர் பழுது பார்ப்பது வரை அனைத்துக்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பதா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தன் பிணத்தின் மீதுதான் ஜிஎஸ்டியை அமல்படுத்த முடியும் என்று முதலமைச்சராக இருந்தபோது கூறினார் மோடி என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். பிரதமரான பிறகு ஜிஎஸ்டி பொருளாதார சுதந்திரம் என்று கூறி ஒரே நாடு ஒரே வரியை கொண்டு வந்தவர்தான் மோடி என்றும், மோடி இதில் இரட்டை வேடம் போடுகிறார் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். ஊழலை பாஜக ஆட்சி ஒழிக்கும் என மேடைக்கு மேடை முழங்குகின்ற மோடி பாஜகவின் முதுகில் மட்டுமல்ல அனைவரின் முதுகிலும் குத்துகிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். மோடியின் வெளிநாட்டு பயணங்களால் பயனடைந்தவர்கள் யார்? இந்திய மக்கள் அல்ல, அம்பானியும் அதானியும் தான் என்றும் திமுக தெரிவித்திருக்கிறது. 2014 ஆஸ்திரேலியாவுக்கு மோடியுடன் சென்ற அதானிக்கு 6200 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலக்கரி சுரங்க ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும், அடுத்தது பிரான்ஸ் சென்றார் மோடி. அங்கு அம்பானிக்கு 58,000 கோடி ரூபாய் மதிப்புடைய ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் புள்ளி விவரங்களோடு திமுக தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறது. மோடியினுடைய வெளிநாட்டு பயணங்களால் பயனடைந்தவர்கள் அம்பானி அதானிதான் என்று திமுக சுட்டிக்காட்டியிருக்கிறது. 2017 மீண்டும் இஸ்ரேல் சென்ற மோடியுடன் பயணித்த அதானிக்கு 1500 கோடி ரூபாய் ஆளில்லா விமான தயாரிப்பு ஒப்பந்தம் கிடைத்தது என்றும், 2018 ஸ்வீடன் நாட்டிற்கு சென்ற மோடியோடு பயணித்த அதானிக்கு 60,000 கோடிக்கான ஒற்றை என்ஜின் போர் விமான அந்த ஒப்பந்தம் கிடைத்தது என்றும் முதலமைச்சர் திமுக தற்போது தெரிவித்திருக்கிறது. எண்ணற்ற ஊழல்களின் உறைவிடமாக திகழக்கூடிய மோடி இன்று புது வேடமிட்டு வருகிறார் என்றும் திமுக கடுமையாக சாடியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.